ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி ஒரு தோசை கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட தோசை எல்லாம் ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்கிறதுனாலே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பாட்டி கிட்ட மட்டுமே தான் வந்து தோசையை வாங்குவாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்களா அந்த பாட்டியோட தோசையும் ரொம்ப நல்லாவே வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கிறதுனாலே ஒரு பெரிய ஹோட்டலாவே வந்து அந்த இடத்துல திறந்து விட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல திறந்து விட்டு 2 பொண்ணுங்களை வந்து தோசை சுடுறதுக்கு விட்டுறாங்க. அப்ப அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த 2 பொண்ணுங்கள ஒருத்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டி மேல ரொம்ப பொறாமை அதிகமா இருக்கும். நம்ம இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா இவன் மட்டும் நல்லா பணத்தை எண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு அந்த பாட்டி மேல ரொம்ப பொறாமப்பட்டு இருக்கா. இந்த பாட்டிக்கு எதிராக நம்ம ஒரு கடை போடணும் அப்படின்னு பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட பேசுறா. ஆனா அந்த பொண்ணும் அதெல்லாம் வேணா, வயசான நேரத்துல நம்ம பாட்டிக்கு இது ஒரு உதவியாவே பண்ணிட்டு இருக்கலாம், அதுதான் நம்மளும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பணம் வாங்குவோமே அப்படின்றா. அதெல்லாம் கேட்காம இந்த பொண்ணும் இவங்களுக்கு எதிராக நான் ஒரு கடை போடுவேன் அப்படின்னு அடுத்த நாளே கடன் எல்லாம் வாங்கி ஒரு பெரிய கடையா போட்டுறா. அந்த பாட்டி 10 ரூபாய்க்கு தோசை விற்கும் போது இவ வந்து 8 ரூபாய்க்கு தோசை விற்க ஆரம்பிக்கிறா. இதனாலேயே அங்க இருக்க எல்லா மக்களுமே அந்த புதுசா திறந்த கடைக்கே வந்து போய் தோசையை வந்து வாங்குவாங்க. ஆனா அதெல்லாம் அந்த பாட்டி பொறாம நம்ம கிட்ட இருந்து போன ஒரு பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இவளும் தன்னோட கடைக்கு வர எந்த ஒரு வாடிக்கையாளர்கள் கிட்டயுமே நல்ல விதமா நடந்துக்கவே மாட்டா. அவங்க எல்லார்கிட்டயுமே வந்து எரிஞ்செரிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பா. இருந்தாலும் அவளோட கடையில 8 ரூபாய்க்கு தோசை போறது அப்படின்றதுனால அந்த மக்கள் எல்லாம் வந்து அதிகமா அவகிட்ட தான் வந்து தோசை வாங்குவாங்க. இதனால இவளுக்கு ரொம்ப திமிராயிடுது. ரொம்ப கேவலமா அங்க இருக்க எல்லா வாடிக்கையாளரையும் பேசிக்கிட்டு கடையை வந்து ரொம்ப லேட்டா வந்து திறக்க ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி 6 மணிக்கு திறந்த அவளோட கடை கடைசியா 8 மணி 9 மணி 10 மணி அப்படின்னு மாறுது. இதனால தோசை வாங்குறவங்க எல்லாருமே அந்த பாட்டியோட கடைக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்கள்ல பாட்டியுமே 10 ரூபாய்க்கு வித்த தோசையை 8 ரூபாய்க்கு வித்துறாங்க. 8 ரூபாயை பார்த்ததுமே கொஞ்ச நெஞ்ச போன மக்களுமே கடைசியில அந்த பாட்டியோட கடையிலே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே அந்த பாட்டியோட கடை பழையபடி ரொம்ப நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. பொறாமையோட இருந்த அந்த பக்கத்து கடைக்காரையும் அவளோட கடை கொஞ்ச நாட்கள்லயே மூடப்படுது. நம்மளும் நல்ல எண்ணத்தோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இந்த ஒரு இனிமையான கதையை வந்து முடிக்கிறாங்க.